ஒருவர் வீட்டில் திருமணம், காதுகுத்து, சடங்கு, பல்வேறு விசேஷங்கள் நடத்தினால் மது இருந்ததே ஆக வேண்டும். கண்டிப்பாக. மது இல்லை என்றால் அந்த வீட்டு சொந்தக்காரர்கள் மட்டும்தான் இருப்பார்கள். இது 100% உண்மை. நாம மது குடிக்கிறோமோ இல்லையோ, நமது வீட்டு விசேஷத்துக்கு கண்டிப்பாக மது வாங்கி தர வேண்டும். முன்பெல்லாம் ஒரு ஊருக்கு 30 பேர் தான் மது குடிப்பார்கள். 70 பேர் எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் இருப்பார்கள். இன்று நிலையே வேறு. 70 பேர் மது குடிக்கிறார்கள், 30 பேர் எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் இருக்கிறார்கள். எந்த கெட்ட பழக்கமும் இல்லாத ஒரு ஆணுக்கு நண்பர்கள் குறைவாகத்தான் இருக்கிறார்கள். இது என்னுடைய சொந்த அனுபவம். முன்பெல்லாம் மது குடிக்கும் ஆண்களை ஒரு மாதிரியாக பார்ப்பார்கள். இந்த 2000 குழந்தைகள் இன்று மது குடிக்கவில்லை என்றால் நீ என்ன மனுஷன் என்று வியப்பாக பார்க்கிறார்கள். நீ குடிக்கவில்லை என்றாலும் எங்களுக்கு வாங்கிக் கொடு என்று பாசத்துடன் கேட்டு வாங்கிக் கொள்கிறார்கள். மாமா மச்சான், அண்ணன் தம்பிமார்கள். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. யாருக்காகவோ சிந்தித்து, யாரையோ சந்தோஷப்படுத்த நினைத்து, யாருக்காகவோ வாழ்ந்து கொண்டிருந்ததில் நமக்கான எல்லா சந்தோஷங்களையும் இழந்து விடுகின்றோம். கடைசியாய் அந்த யாரோவையும் இழந்து விடுகின்றோம். உன்னை ஒருவர் குறைத்து பேசும்போது அடக்கமாயிரு. அது உன் வீரம். உன்னை ஒருவர் புகழ்ந்து பேசும்போது எச்சரிக்கையாக இரு. அது உன் விவேகம். ஒருவரின் மனதை உடைக்க எவராலும் முடியும். ஆனால் ஒருவரின் மனதை தேற்ற ஒரு சிலரால் மட்டுமே முடியும். இனிய இரவு.